இந்த முறை இல்லாட்டியும் எங்களை சுதந்திர தினத்துக்கு கண்டாலும் எங்கட அண்ணாக்கு சுதந்திரம் கிடைக்கணும். 30 வருஷம் இருந்தா காணாத எங்கட அண்ணா இத்தனை வருஷம் இருந்து இந்த ஜெயில் வாழ்க்கை இவ்வளவு நேரம் வேற ஒரு ஆக்கள் இருந்திருந்தா அவங்களோட இதுல அவங்கள விட்டுருப்பாங்க. தமிழனா பிறந்த காரணத்தாலே என்னவோ தெரியல எங்கட அண்ணாவுக்கு விடுதலையே கிடைக்கல. வணக்கம். 30 வருஷமாக ஆசிரியர் இருக்கிற விக்னேஸ்வரநாதன் பார்த்திபண்ட தங்கச்சி வாகினி கதைக்கிறேன். 30 வருஷமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற எனது சகோதரன் விடுதலையாவார் என்ற எண்ணி எனது தாய் தந்தை எல்லாரும் இறந்த சூழ்நிலையிலையும் நான் இப்போ எத்தனை அம்மா இறந்து 3 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நானும் அண்ணாவை பொது மன்னிப்பில் விடுங்கோண்டு வார ஜனாதிபதிகிட்ட எல்லாம் அம்மா அப்பா மண்டாடி கேட்டு கடிதங்கள் அது எழுதல் எல்லாம் கொடுத்தேன். நான் இப்போ இவர்கிட்ட மண்டாடி கேட்டு எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் அனுப்பி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுங்கோ. 30 வருஷம் இவர் இந்த 31ஆம் தேதி வந்தால் 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷம் தொடங்குது. அப்போ கொடுத்து உங்களுக்கு போதே இல்லையா? நாங்கள் 30 வருஷமாக எங்களோட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட அண்ணா இல்லாமல் அவங்க பொங்கலை கொண்டாடாமையாக இறந்துட்டாங்க. எங்களோட அம்மா இப்படியே நடியிலும் இப்படி தான் பார்த்துக்கணும். அவள் வரமாட்டா அவருடமே. ஏனெண்டா அவள் தன் மகன் பெறணும் என்று சொல்லி இருந்து கொண்டே அவள் ஒன்றுமே செய்யல. நானும் இவர் கடைசியாக வந்த ஜனாதிபதி எங்களோட அண்ணாவுக்கு ஒரு முடிவு கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் ஒரு வருஷமாக எங்களோட அண்ணா பற்றி அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கொடுத்து வரையில. அது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. ஆனால் முதல் நாள் நல்ல நம்பிக்கையோட போனால் இவர் தான் ஒரு முடிவு எடுப்பார், இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுப்பார் என்று நாங்கள் நினைச்சோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. இந்த முறை பொங்கலுக்கு வர ஜனாதிபதி எங்கள் அண்ணாக்கு ஒரு விடுதலையான செய்தி அவற்றை வாயிலிருந்து வரணுமென்று நான் அவரை கும்பிட்டு கேட்கிறேன். ஏன்னா அவர் கதைச்சாத்தான் இதில் ஒரு முடிவு கிடைக்கும். மற்றவங்க கதைக்கிறதோட எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. அப்போ ஜனாதிபதி கதைச்சாத்தான் எங்களோட அண்ணாக்கு விடிவு கிடைக்கும் என்று தான் நான் இப்போ கேட்டுக்கொண்டு வந்திருக்கேன். அவர் வந்து கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் எங்களோட சோரத்தையும் எங்களோட பொங்கல் கொண்டாட விடணுமென்றதான் எங்களோட கோரிக்கை. நீங்கள் சொன்னதை செய்வீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து நாங்கள் அதை செய்தீங்கன்னால எங்களுக்கு காணும். வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த முறை இல்லாட்டியும் எங்களை சுதந்திர தினத்துக்கு கண்டாலும் எங்கட அண்ணாக்கு சுதந்திரம் கிடைக்கணும். 30 வருஷம் இருந்தா காணாத எங்கட அண்ணா இத்தனை வருஷம் இருந்து இந்த ஜெயில் வாழ்க்கை இவ்வளவு நேரம் வேற ஒரு ஆக்கள் இருந்திருந்தா அவங்களோட இதுல அவங்கள விட்டுருப்பாங்க. தமிழனா பிறந்த காரணத்தாலே என்னவோ தெரியல எங்கட அண்ணாவுக்கு விடுதலையே கிடைக்கல. இந்த ஜனாதிபதியை நான் கும்பிட்டு கேட்கிறேன், எங்கட அண்ணாக்கும் சுதந்திரத்தை கொடுங்கோ, அவரே எங்களோட வாழ விடுங்கோன்றதான் நாங்கள் எங்கட கோரிக்கை. ஜனாதிபதி இதை கருத்தில் எடுத்து எங்கட பொது மன்னிப்பு வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படாமல் கிடப்பில் இருப்பதற்கு மிகவும் வேதனை அடைகின்றோம். 30 ஆண்டுகளாக சிறையில் இருப்பவர்களுடைய அரசியல் கைதிகள் மிகுதி இன்னும் 10 பேர் இருக்கிறார்கள். அதில் 8 பேர் தண்டிக்கப்பட்டவர்கள், நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு அதில் 2 பேர் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக அவருடைய குடும்பங்கள் உறவுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசுகளும் மாறும் பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்தும் முன்வைத்து கொண்டு வருகின்றோம். அதேபோல் இந்த அரசு, நடப்பு அரசும் தன் ஆட்சி காலத்துக்கு முன் தேர்தல் கால பகுதியில் நமது தமிழ் மக்கள் பிரதேசங்களுக்கு வருகை தந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள். ஆனால் இன்று 1 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிச்சிருக்கிறது. அதே போல் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார். பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோடு வருவோணுமென்றதை எதிர்பார்க்கிறோம்.
30 ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகளின்ற குடும்பங்களில் பொங்கல் எதுவும் இடம்பெறாமல் இருக்கின்றது. அவர்களுடைய கண்ணீர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் நமது பிரதேசத்துக்கு வருகை தர இருக்கின்றார் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக. எனவே அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியை அந்த செய்தியோடு நாங்கள் வருவர் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். எனவே எந்த விதமான காரணங்களையும் கூறி இன்னும் காலத்தை இழுத்தடிக்காது. கடந்த காலங்களில் ஜேவிபி இயக்கமாக செயற்பட்ட உங்களுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இவ்வாறு இந்த நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தீர்கள், அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினீர்கள் என்பதின் வரலாறு நன்கு எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருந்தீங்கள், ஒரு நீதி பொறிமுறை கூடாக எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவத்தை தான் மீண்டும் கேட்கிறோம். இந்த நாட்டில் நடந்த தமிழ் மக்களும் விடுதலைக்கு ஆக போராடின இனம். அந்த வகையில் அதன் பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த பொங்கல் செய்தியில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அடுத்த முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அரசியல் கைதிகள் பொங்குறதுக்கு ஒரு சூழலை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வழமை. ஆனால் கடந்த சுதந்திர தினத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை. இது மிகுந்த ஏமாற்றத்தையும் ஒரு வலியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இந்த தினத்துக்கு முதல் அவர்கள் விடுதலை செய்யணும், அந்த செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளைய தினம் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தர உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் மன்னார் மக்கள் உட்பட யாழ்ப்பாண மக்கள் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். மன்னாரில் குறிப்பாக நாளைய தினம் காற்றாலை திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வருகை தர உள்ள நிலையில் தொடர்ச்சியாக காற்றாலையுடன் மன்னாரில் கனியமணல் அகழ்வு உட்பட பல்வேறு சட்டவிரோதமான செயல்பாடுகளும் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என மன்னார் மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அத்துடன் அதானியினுடைய காற்றாலை திட்டமும் மன்னாரில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதானி திட்டத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவித்த போதிலும் அங்கு அரசினுடைய தூண்டுதலில் சில இடங்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு காற்றாலைக்கான செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் கனிய மணல் அகழ்வும் நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக வாக்குறுதி வழங்கி ஒரு வருடம் கடந்துவிட்ட நிலையிலும் தற்போதும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை எனவும், எனவே இந்த காற்றாலை திறப்புக்காக வருகை தருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து அது தொடர்பான அறிவிப்புகளை தமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை மன்னார் மக்கள் முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண பொங்கல் விழாவுக்காக வருகை தரவுள்ள ஜனாதிபதி தொடர்பாக ஏற்கனவே வழிவடக்கு மக்கள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்ச்சியாக அவர்கள் பாவிக்காமல் விட்டு வெறுமனே இருக்கின்ற காணிகள் கூட அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருப்பதாகவும், எவ்விதமான நடவடிக்கைகளும் இல்லாமல் அது வெற்று காணிகளாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்றது, அவற்றையாவது விடுவிக்க வேண்டும் என வழிவடக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் பல்வேறு வீதிகள் மற்றும் தொடர்ச்சியாக 30 வருடங்களுக்கு மேலாக வீடு மற்றும் காணிகளுக்காக போராடி வருகின்ற மக்களும் கண்ணீர் மல்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் தையட்டு விவகாரத்திலும் காணி உரிமையாளர்கள் தங்களுக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தந்து எவ்வாறான முடிவை அறிவிக்கப் போகின்றார் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். அத்துடன் எழுவை தீவிலும் கடற்படைக்கான காணி சுவீகரிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. 20-21ஆம் தேதிகளில் அளவீட்டு பணிகளுக்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பாக மக்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இவர் வருகின்ற போது இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை இங்கே அறிவித்து செல்ல வேண்டும் என்பதுடன் அத்துடன் நீண்ட காலமாக காணப்படுகின்ற காணி பிரச்சினை, காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் பல்வேறு வகையான கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தையீட்டு விவகாரம் மற்றும் காணி பிரச்சினைகள் தொடர்பாக பாராளுமன்ற பாதுகாப்பு குழுவிடம் நடந்த அமைச்சுசார் கூட்டத்தில் ஜனாதிபதி தான் யாழ்ப்பாணம் வருகின்ற போது
இது தொடர்பாக நேரடியாக முடிவுகளை எடுப்பதாக அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவர் நாளைய தினம் யாழ்ப்பாணம் வருகின்ற போது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படும் அல்லது அறிவிப்புகள் வெளியாகும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.